வீட்டுக்காக வாங்கின லோனை ஒருத்தரால கட்ட முடியல போல, அதுக்காக இப்படிலாம் பண்ணணும். எதுவும் சட்டம் எதுவும் இருக்கா? சரி, வாங்கின கடனை கட்டலை, அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும். அந்த நோட்டீஸுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைனா அந்த ப்ராப்பர்ட்டியை ரெக்கவர் பண்ணுற வேலையை பார்த்துருக்கணும். அதை விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக போய் அவங்க வீட்டில் தான் ஏபிசிடி எழுதுவேன், ஊரு முன்னாடி அவங்க மானத்தை வாங்குவோன்னு இருந்தா தப்பு தானே? இவனுங்க கூட பரவாயில்ல. சில வீடியோலாம் நான் கமெண்டெல்லாம் படித்து பார்த்தேன். அதில் கேட்டிருக்காங்க, வாங்குற கடனை கட்ட முடியலனா அப்போல்லாம் நீங்கள் எதுக்கடா கடன் வாங்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியெல்லாம் அவங்க யார்கிட்டமா கேட்கணும்? இவங்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி படிக்க வச்சு வாங்கின கடனை திருப்பி வந்து உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்கும்போது ரெண்டு பேரும் கூனி குறுக்கி நின்றாங்க பத்தியா? அப்போ அதே கேள்வியை அவங்கள்ட்ட போய் கேளு. வாங்கின கடனை கட்ட முடியாட்டினா அப்புறம் ஏன் கடன் வாங்குறீங்கன்னு. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்தவங்க யாரும் இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்த நிலைமையில இருந்து பார்த்தாதான் அதோட வழி என்னன்னு தெரியும். இன்னும் ஒரு மாதத்துக்குள் குறைந்தபட்சம் ரூபாய் 30 லட்சம் நீங்கள் செலுத்தாவிட்டால் நாங்கள் கிழித்து விடுவோம். தேவையா பையா? இது உனக்கு தேவையா பையா என்று நாங்கள் கேட்போம்.